Taste the Daily. கோவை தடாகத்தில் பணத்தையும் நகையும் திருடிய பணிப்பெண்ணை வீட்டின் உரிமையாளரை மறைந்திருந்து கையும் களவுமாக வீடியோ எடுத்து பிடித்துள்ளார். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். கோவை தடாகம் அருகே பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார், பாரதி தம்பதி ஆயுர்வேத மருத்துவர்கள். இவர்கள் தங்கள் வீட்டு வேலைக்காக சின்ன தடாகம் பகுதியைச் சேர்ந்த பாரதி என்ற பெண்ணை பணியமர்த்தி இருந்தனர். இந்நிலையில் அடிக்கடி வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகள் திருடு போனது. சில தினங்களுக்கு முன் வீட்டில் வைத்து இருந்த 4 லட்சம் ரூபாயில் 30,000 ரூபாய் காணாமல் போனது. இதனால் பணிப்பெண் பாரதி மீது சந்தேகம் கொண்ட வீட்டு உரிமையாளர்கள் தொடர்ந்து அவரை கண்காணித்து வந்துள்ளனர். முத்துக்குமார் மற்றும் பாரதி வெளியில் செல்வது போல் புறப்பட்டு படுக்கை அறையின் கபோர்டில் ஏறி மறைந்து கொண்டனர். இந்நிலையில் அங்கு வந்த பணிப்பெண் பாரதி பீரோவில் இருந்த 10 கிராம் நகை மற்றும் 34,000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளார். இதனை மறைந்திருந்த செல்போனில் வீடியோ பதிவு செய்த அவர்கள் பாரதியை கையும் களவுமாக பிடித்து தடாகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வீடியோ ஆதாரத்தை வைத்து தடாகம் காவல்துறையினர் பாரதியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு பின் பணிப்பெண் பாரதியை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புதிய தலைமுறைக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன். Taste the Daily.